வெல்கம் டு D2G ஹெல்த். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, க்ரீன் டீ குடிக்கிறதுனால உடலில் ஏற்படுற அதிசய பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். காலையிலே எழுந்தோடையே முதல்ல எல்லோரும் விரும்பி அருந்தது டீ, காஃபி, பால் அப்படி தான். அதுலேயும் சிலர் க்ரீன் டீ சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருக்காங்க. க்ரீன் டீ குடிக்கிறதுனால பல்வேறு நன்மைகள் பெறலாம். க்ரீன் டீயில் கேடசின் அப்படிங்கிற ஒரு கலவை இருக்குது. இது கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைக்ளிசரைடு அளவை குறைக்கிறதுக்கு உதவுது. HDL எனப்படும் நல்ல கொழுப்பை அதிகரித்து LDL எனப்படுற கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு இது உதவுது. இதன் மூலமாக இதய நோய் பாதிப்பிலிருந்து விடுபடலாம். நம்ம உலகிலேயே அதிகமாக ஜப்பானியர் தான் இந்த க்ரீன் டீயை அதிகமாக குடிக்கிறாங்க. இதனால்தான் ஜப்பானியர் நீண்ட நாட்கள் இளமையோடையும் ஆரோக்கியமாக வாழ்ந்து வராங்க. க்ரீன் டீயில் உள்ள உட்புற மருத்துவ குணங்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம். தினந்தோறும் க்ரீன் டீ அருந்துவதால் பல்வேறு வகையான உடல் பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம். அதில் குறிப்பாக அமைது உடல் எடையை குறைப்பது. மேலும் இது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை தருவதாகவும் அமையுது. க்ரீன் டீ அருந்துவதால் நம்ம பெறக்கூடிய சில நன்மைகளை இங்கே காணலாம். ஃபஸ்ட்டு என்னன்னா எடை இழைப்பு. க்ரீன் டீ வளர்ச்சித மாற்றத்தை அதிகரிக்கிறது. க்ரீன் டீயில் உள்ள பாலிஃபினால் கொழுப்பு ஆக்சிஜனேற்ற அளவை தீவிரப்படுத்துது. உங்கள் உடல் உணவை கலோரிகளாக மாற்றும் விகிதத்தை அதிகரிக்கும் வேலையை செய்யுது. பச்சை தேயிலை உடல் கொழுப்பை குறைக்க வழிவகுக்கிறது, குறிப்பாக வயிற்று பகுதியில். ரெண்டாவதாக நீரிழிவு. க்ரீன் டீ குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்த உதவுது. சாப்பிட்ட பிறகு இரத்த சர்க்கரையோட அதிகரிப்பை குறைக்குது. இது அதிக இன்சுலின் ஸ்பைக் மற்றும் கொழுப்பு சேமிப்பை தடுக்கலாம். அடுத்ததாக இதய நோய். விஞ்ஞானிகள் க்ரீன் டீ இரத்த நாளங்களோட புறணியில் வேலை செய்கிறது. அவை நிதானமாக இருக்க உதவுது மற்றும் இரத்த அழுத்தத்தில் ஏற்படும் மாற்றங்களையும் சிறப்பாக தாங்குது. இது மாரடைப்புக்கு முதன்மையான காரணமான கட்டிகள் உருவாவதற்கு எதிராகவும் பாதுகாக்குது. அடுத்ததாக ஆரோக்கியமான பற்கள். க்ரீன் டீ பாக்டீரியாவை கொல்லும். இது பல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அதோடு மட்டும் இல்லாமல் தொற்று அபாயத்தையும் குறைக்குது. க்ரீன் டீயில் உள்ள கேடசின் மற்ற உயிரியல் விளைவுகளையும் கொண்டுள்ளது. சில ஆய்வுகள் பாக்டீரியாவை கொல்லும் மற்றும் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் போன்ற வைரஸ்களையும் தடுக்கும். உங்கள் நோய் தொற்றுகளோட அபாயத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸ்ட்ரோட்டோபெக்டஸ் மியூனஸ்ங்கிறது ஒரு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா. இதுதான் பிளேக் உருவாகுவதற்கு முக்கிய காரணமாக இருக்குது. அப்புறம் பல் துவாரம், பல் சிதைவுக்கு முக்கியமாக பங்களிக்குது. க்ரீன் டீயில் உள்ள கேட்டசின் ஸ்ட்ரோட்டோபெக்டஸ் மியூட்டங்களோட வளர்ச்சியை தடுக்கும். க்ரீன் டீயோட மற்ற அற்புதமான நன்மை என்னென்னா, வாய் துர்நாற்றத்தை குறைக்க பயன்படுது. க்ரீன் டீயில் உள்ள கேட்டசின்கள் பாக்டீரியா மற்றும் சில வைரஸ்கள வளர்ச்சியும் தடுக்குது. இது தொற்று நோய்கள் அபாயத்தை குறைச்சி பல் ஆரோக்கியத்தில் மேம்பாடுகளுக்கு வழிவகுக்கும். கேரிஸ் அபாயத்தையும் குறைக்கும் மற்றும் வாய் துர்நாற்றத்தையும் குறைக்கும். அடுத்ததாக கொலஸ்ட்ரால். க்ரீன் டீ ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ரால் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ராலோட விகிதத்தை மேம்படுத்துது. அடுத்ததாக அல்சைமர் மற்றும் பார்க்கின்சன். க்ரீன் டீ அல்சைமர் அப்படி இல்லைன்னா பார்க்கின்சன் நோயினால் ஏற்படும் சீரழிவை தாமதப்படுத்துவதாக கூறப்படுது. க்ரீன் டீ மூளை செல்களை இறப்பதிலிருந்து பாதுகாக்குது மற்றும் சேதமடைந்த மூளை செல்களை மீட்டெடுக்கவும் இது உதவுது. க்ரீன் டீ வயசான காலத்தில் மூளையை பாதுகாக்கும். அல்சைமர், பார்க்கின்சன் அபாயத்தை குறைக்கும். க்ரீன் டீ குறுகிய காலத்தில் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் வயசான காலத்தில் மூளையை பாதுகாக்கவும் உதவுது. அல்சைமர் நோய் மனிதரில் மிகவும் பொதுவான நரம்பியல் கடத்தல் நோய் மற்றும் டிமென்ஷியாவின் முக்கிய காரணம். பார்க்கின்சன் நோய் ரெண்டாவது மிகவும் பொதுவான நரம்பியல் நோய் கடத்தல் நோய் மற்றும் மூளையில் டொமப்பைன் உற்பத்தி செய்யும் நியூரான்களோட இறப்பை உள்ளடக்கியது. க்ரீன் டீயில் உள்ள பயோ ஆக்டிவ் சேர்மங்கள் நியூரான்களில் பல்வேறு பாதுகாப்பு விளைவுகளை ஏற்படுத்தும். அதோடு இல்லாமல் அல்சைமர், பார்க்கின்சன் ஆகிய 2 பொதுவான நியூரோஜெனரேட்டிவ் கோளாறுகள் அபாயத்தையும் குறைக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மூளை செயல்பாடு. க்ரீன் டீயில் உள்ள கலவைகள் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி உங்களை புத்திசாலியாக மாற்றும். முக்கிய செயலில் மூலப்பொருள் காஃபின் ஆகும். இது அறியப்பட்ட தூண்டுதல். இது காஃபி அளவுக்கு இல்லை, ஆனால் அதிகப்படியான காஃபினுடன் தொடர்புடைய அதிர்ச்சி விளைவுகளை ஏற்படுத்தாமல் ஒரு பதிலை உருவாக்க போதுமானதாக இருக்குது. அடுத்ததாக இரத்த அழுத்தம். க்ரீன் டீயை வழக்கமாக உட்கொள்வது உயர் இரத்த அழுத்தத்தை அபாயத்தை குறைக்கும். அடுத்ததாக மனசோர்வு. தியானின் என்பது இயற்கையாகவே தேயிலை இலைகளில் காணப்படும் அமினோ அமிலம். இந்த பொருள் தான் ஒரு நிதானமான மற்றும் அமைதியான விளைவை வழங்குவதாகவும்
தேநீர் குடிப்பவங்களுக்கு வந்து பெரும் நன்மையாகவும் கருதப்படுது. அடுத்து ஆன்டி வைரல், ஆன்டி பாக்டீரியல். டீகேடசின்கள் வந்து வலுவான ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டிவைரல் ஏஜென்ட்டுகள். இது வந்து காய்ச்சல் முதல் புற்றுநோய் வரை அனைத்திற்கும் சிகிச்சை அளிப்பதில் பயனுள்ளதாக இருக்கும். சில ஆய்வுகளில் பச்சை தேயிலை வந்து பல நோய்களின் பரவலை தடுக்குகிறது. அடுத்ததாக தோல் பராமரிப்பு. கிரீன் டீ வந்து சுருக்கங்கள் மற்றும் வயதான அறிகுறிகளுக்கு உதவக்கூடும். இது அவற்றின் ஆக்சிஜனேற்ற மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு செயல்பாடுகளோட காரணம். கிரீன் டீ வந்து மேற்பூச்சா பயன்படுறதுனால சூரியன்லேருந்து ஏற்படும் பாதிப்பை குறைக்க முடியும். டீயில் உள்ள புற்றுநோய் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து பல்வேறு வகையான புற்றுநோய்களோட அபாயத்தை குறைக்கலாம். செல்களோட கட்டுப்பாடற்ற வளர்ச்சியால் ஏற்படுகிறது. இது மரணத்திற்கான உலகின் முக்கிய காரணங்களில் ஒன்று. ஆக்சிஜனேற்றல் சேதம் புற்றுநோயின் வளர்ச்சிக்கு பங்களிக்கிறது மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் ஒரு பாதுகாப்பு விளைவை கொண்டிருக்கும் என்பது அனைவரும் அறிந்ததே. கிரீன் டீ வந்து சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களை ஒரு சிறந்த மூலம். எனவே இது உங்கள் புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும். அடுத்ததாக தலைமுடி வளர்ச்சியும் அதிகரிக்க உதவுது. கடையில் நம் முடி வளர செய்ய பல ஆயுர்வேதிக் மருந்துகள் உள்ளன. ஆனால் அவற்றில் சில உண்மையான பொருட்கள் மட்டுமே இருக்கின்றன. பச்சை தேயிலை கிரீன் டீ வந்து ஆரோக்கியமான நம் முடி வளர்ச்சியை வளர உதவி செய்யுது. ஏன்னா அதில் வந்து ECGC என்ற அரிய வகை மூலப்பொருள் இருக்குது. கடைசியாக கிரீன் டீ எப்போ குடிக்கலாம் அப்படின்னா, எடை இழப்புக்கு வந்து எப்போது வேணுமானாலும் கிரீன் டீ குடிப்பது நன்மை பயக்கும். அதே நேரம் பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்க காலை உணவுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழித்து நம்ம கிரீன் டீ குடிக்கலாம். அதே போல் மதிய உணவுக்கு 2 மணி நேரம் கழித்து நம்ம கிரீன் டீ குடிப்பதை வழக்கமாக்கி கொள்ளணும். ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 கப் கிரீன் டீ குடிக்கலாம். வெறும் வயிற்றில் கிரீன் டீ அருந்தலாம். சாப்பிட்டு 10லேருந்து 15 நிமிஷங்களுக்கு பிறகு கிரீன் டீ கொடுத்தால் அதுவே உணவை வந்து ஜீரணிக்க வந்து உதவும். இது போல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.